இன்றைய நல்ல நேரம், பஞ்சாங்கம், போதாயன அமாவாசை சிறப்புகள், ராகவேந்திரர் வழிபாடு, பாட்டி வைத்தியம் மற்றும் தினசரி ராசி பலன். ஸ்ரீராம ஜெயம். நமது மகா மீடியா டிவி காணொளிகளை தொடர்ந்து கண்டு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன் நலமுடன். இன்று 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி, பராபவ வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள், இனிய வியாழக்கிழமை. இன்றைய நாளின் பஞ்சாங்கம், சுப நேரங்கள், ஆன்மீக நிகழ்வுகள், சிறப்பு பரிகாரங்கள், நமது உடல் நலனை பாதுகாக்கும் பாட்டி வைத்தியம் மற்றும் 12 ராசிகளுக்கான விரிவான பலன்கள் ஆகியவற்றை இந்த காணொளியில் முழுமையாக காணப்போகின்றோம். காணொளியை கடைசி வரை பாருங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய பஞ்சாங்க விவரங்களை இப்போது பார்ப்போம். இன்று பல சிறப்புகள் வாய்ந்த சுப முகூர்த்த நாள் மற்றும் போதாயன அமாவாசை நாளாகும். இன்றைய திதி இரவு 7:31 வரை சதுர்தசி திதி உள்ளது. அதன் பிறகு அமாவாசை தொடங்குகிறது. இரவில் அமாவாசை தொடங்குவதால் இன்று போதாயன அமாவாசையாக அனுசரிக்கப்படுகின்றது. நட்சத்திரம். இன்று பகல் 1 மணி வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. யோகம். இன்று முழுவதும் நன்மைகளை தரும் சித்த யோகம் உள்ளது. புதிய காரியங்களை தொடங்க இன்று மிக சிறந்த நாள். சூரிய உதயம் காலை 6:03. இன்றைய தவிர்க்க வேண்டிய நேரங்களை இப்போது காண்போம். இந்த நேரங்களில் புதிய மற்றும் முக்கிய காரியங்களை தொடங்குவதை தவிர்த்து விடுங்கள். ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரங்கள். குளிகை காலை 9 முதல் 10:30 மணி வரை. இந்த நேரத்தில் செய்யும் காரியங்கள் பல மடங்கு விருத்தியாகும். நல்ல நேரம் இன்று காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை மற்றும் மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய கரணம் பகல் 3 முதல் 4:30 மணி வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை நோக்கி இருக்கின்றது. எனவே பயணம் செய்வதை தெற்கு திசையில் இருந்தால் தவிர்க்கவும். தவிர்க்க முடியாத பயணங்களுக்கு தைலம் தேய்த்து குளித்துவிட்டு அல்லது சிறிது தொட்டு தலையில் வைத்துவிட்டு பிறகு செல்லுங்கள். சந்திராஷ்டமம். இன்று பகல் 1 மணி வரை பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எனவே இவர்கள் இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவது நல்லது. அடுத்ததாக குரு ராகவேந்திரரின் சிறப்பு வழிபாடு. இன்று வியாழக்கிழமை என்பதால் நாம் வழிபட வேண்டிய மிக முக்கிய தெய்வம் குரு ராகவேந்திரர். மந்திராலய மகானான ஸ்ரீ ராகவேந்திரரை குறிப்பாக இந்த வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி செல்வ செழிப்பு ஏற்படும். மன அமைதி இல்லாதவர்கள் இவரை வழிபட்டால் நிச்சயம் தெளிவு கிடைக்கும். இவரை வழிபடும் முறை. உங்கள் பூஜை அறையில் குரு ராகவேந்திரர் படம் இருந்தால் அதற்கு துளசி அல்லது மஞ்சள் நிற பூக்கள், சாமந்தி அல்லது அரளி சாற்றுங்கள். பிறகு ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்ற இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வழிபடுவது உங்கள் வேண்டுதல்களை விரைவில் நிறைவேற்றும். அடுத்ததாக ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் கோவில் பரிகாரம்.
இன்றைய முக்கிய ஆன்மீக நிகழ்வுகள் சில. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் இன்று தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது. திருச்செங்கட்டாங்குடி ஸ்ரீ உத்தரபதீஸ்வரர் பூத வாகனத்தில் வீதி உலா வந்து அருள்பாலிக்கிறார். இன்றைய சிறப்பு கோவில் பரிகாரம். எடுத்த காரியங்களில் தொடர்ந்து தடைகள் ஏற்படுபவர்கள் திருவண்ணாமலையில் அமர்ந்துள்ள ஸ்ரீ பூத நாராயணர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். சிவபெருமான் ஆட்சி செய்யும் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கும் இந்த பெருமாளை தரிசித்தால் தொடங்கும் காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும். அடுத்ததாக பாட்டி வைத்தியம். நாம் பார்க்க போவது இப்போது அனைவரின் ஆரோக்கியத்திற்கும் தேவையான பாட்டி வைத்தியம். திடீரென ஏற்படும் வறட்டு இருமல், தொண்டை கரகரப்பு மற்றும் நெஞ்சு கமறல் ஆகியவற்றால் அவதிப்படுபவர்கள் சிறு துண்டு அதிமதுரத்தை வாயில் போட்டு அடக்கிக் கொள்ளுங்கள். அதன் சாறு மெதுவாக தொண்டையில் இறங்கும்போது தொண்டை புண் உள்ளாரும், நெஞ்சு கமறல் உடனே நீங்கும். இது குரலை இனிமையாக்கும் சிறந்த இயற்கை மருந்தாகும். அடுத்ததாக 12 ராசிகளுக்கான விரிவான ராசி பலன். மேஷம். இன்று உங்கள் நாள் மிகவும் சாந்தமாக அமையும். தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்து அமைதி காப்பீர்கள். குடும்பத்தாரின் முழு ஆதரவு கிடைக்கும். ரிஷபம். இன்று எந்த ஒரு காரியத்திலும் பொறுமை மிக அவசியம். அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்க வேண்டாம். பொறுமையை கடைபிடித்தால் வெற்றி நிச்சயம். மிதுனம். தொழில் அல்லது வேலை நிமித்தமாக இன்று சற்று அலைச்சல்கள் ஏற்படலாம். இருப்பினும் அந்த அலைச்சலுக்கேற்ற நல்ல பலன் மாலையில் கிடைக்கும். உடல் நலனில் சிறிது அக்கறை தேவை. கடகம். நீண்ட நாட்களாக ஓய்வின்றி உழைத்த உங்களுக்கு இன்று ஓய்வு தேவைப்படும் நாள். மனதையும் உடலையும் ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள். சிம்மம். மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் சிறு பயமும் தோன்றி மறையும். இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். கன்னி. நண்பர்களால் இன்று உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். புதிய நட்புகள் அறிமுகமாகும். அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள். துலாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சில குழப்பங்கள் ஏற்படும். எனவே பெரிய முதலீடுகள் அல்லது முடிவுகளை இன்று ஒத்திவைப்பது நல்லது. விருச்சிகம். வியாபாரத்தில் இன்று நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நாள் இன்று உங்களுக்கு. தனுசு. நீங்கள் தொட்டதெல்லாம் இன்று துலங்கும். எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சுப செய்திகள் வந்து சேரும். மகரம். இன்று நீங்கள் செய்யும் வேலைகளில் ஒரு முழுமையான திருப்தி நிலவும். மனநிறைவான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பம். பிறரிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. சினத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். இன்று மீனம். இன்று உங்களுக்கு எங்கும் நன்மையே நடக்கும். பெரியோர்களின் ஆசை கிட்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓம் நமசிவாய வாழ்க. வாழ்க வளமுடன் நலமுடன். இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்கள், பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது மகா மீடியா டிவி யூடியூப் சேனலை தவறாது பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள். நண்பர்களுடன் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை மற்றொரு சிறப்பான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன்.
நன்றி, வணக்கம். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர்.